இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் இந்த வீட்டோடு இணைந்த 7 பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக 7 பரப்பு காணியையும் இந்த வீட்டையும் நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளரோடைய விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளர்கிட்ட நேரடி தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த வீட்டையும் காணியையும் வாங்குறது அப்படி என்று சொன்னால் அந்த இலக்கத்தை பயன்படுத்தி நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு இந்த வீட்டையும் 7 பரப்பு காணியையும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீட்டையும் காணியையும் நீங்கள் மொத்தமாகவும் வேண்டலாம், இந்த காணியை பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த காணொளியில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சண்டிலிப்பாய் சங்கானை பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கூடத்து மனோன்மணியம்மன் கோவில், இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படி என்று சொன்னால் இஞ்சாலி பக்கம் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 400 மீட்டர் தூரத்தில் சண்டிலிப்பாய் சந்தி. அதே போல் இந்த பாதையினுடைய மறுபக்கம் சங்கானைக்கு போகிற பாதை, இந்த பாதையின் ஓரமாகத்தான் இந்த காணி இருக்குது. இந்த கோவிலுக்கு அருகில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீலத்தகரத்தால் அடைக்கப்பட்டிருக்கிற இவ்வளவும் தான் இந்த 7 பரப்பு காணி முகப்பு பகுதி. இப்போ நாங்கள் காணிக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த காணி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த நேர போகிற பாதை வீட்டுக்கு போகுது. வீடு 3 பரப்பு காணிக்க வீடு இருக்குது. இஞ்சால பார்க்குறது காணி 4 பரப்பு காணி, மொத்தமாக 7 பரப்பு காணியோட வீடு இருக்குது. நீங்கள் இந்த பாதையோடு சேர்த்து வீட்டை 3 பரப்பு வேண்டுறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அதே போல் காணி 4 பரப்பு காணியை தனியாக வாங்குற அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 4 3 7 பரப்பையும் வீட்டோட சேர்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த 4 பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரோட்டு கரையோரமாக இருக்கிறபடியாக நீங்கள் கடை கட்டுறது, வீடு கட்டுறது அப்படியான எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் 3 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. 3 அறை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டினுடைய தோற்றம் மிகச்சிறப்பான நல்ல நிலையில் இருக்குது. இந்த வீட்டில் சின்ன சின்ன பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கே தவிர மற்றபடி வீடு நல்ல புதிய தோற்றத்திலேயே இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு காணி அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு தான் வருது. அதே போல் இந்த வீட்டினுடைய உள்பக்கங்கள் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றங்களை நீங்கள் பார்க்க தெரிந்திருக்கும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் நிறைய பயன்தரும் மரங்கள் நட்டிருக்கிறாங்க. இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் நிறைய பயன்தரும் மரங்களை நட்டிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்கிற குளிக்கிற அமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல் இந்த வீட்டுக்கு பின்பகுதியிலையும் சிறிய பயன்தரு மரங்கள், வாழை மரம் அதே போல் தென்னை மரம் அப்படி என்று சொல்லி பயன்தரு மரங்கள் நட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய மேலதிக பொருட்கள், அதாவது இந்த வீட்டில் இருக்கிற மேலதிக பொருட்களை வைக்கிறதுக்கான ஒரு சிறிய அறை கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த அறை மற்ற காணிக்க வருது, அந்த 4 பரப்பு காணிக்க வருது. இது வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற மலசல கூடம், சாதாரண மலசல கூடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய பயன்தர மரங்கள், கிட்டத்தட்ட 12 தென்னை மரம் நிற்கிது. அதே போல் 2 மாமரம், ஒரு பிலாமரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன்தர மரங்கள் இருக்குது. அருகருகே கமுக மரங்களும் நட்டிருக்கிறாங்க. அதே போல் கொய்யா மரங்களும் நட்டிருக்கிறாங்க. பிரதான வீதிக்கு அருகில் யாராவது வீடு தேடுறீங்களா அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக சண்டிலிப்பை சங்கான பக்கம் யாராவது வீடு தேடுறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். காணியை தனியாகவும் போடலாம், வீட்டை தனியாகவும் போடலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராவது உறவினர்கள், உங்களோட நண்பர்கள் யாராவது வீடு காணி தேடினோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை விவரங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு முன்பகுதிக்கு நாங்கள் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு 3 பரப்புக்கு இருக்குது. அதே போல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வறுமையாக இருக்கிற 4 பரப்பையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அந்த 4 பரப்பை தான் பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த பாதை வழியாக போனோம் அப்படி என்று சொன்னால் அந்த 4 பரப்புக்கு போய்கொள்ள முடியும். அந்த 4 பரப்புக்கையும் நிறைய பயன்தர மரங்கள் நட்டிருக்கிறாங்க. இந்த காணி முழுவதுமே மரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாமரம், தென்னை மரம், கமுக மரம், பிலாமரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன்தர மரம். இந்த காணி முழுவதுமே மரமாகத்தான் இருக்குது.
இந்த காணியையும் வீட்டையும் நீங்கள் மொத்தமாக வாங்குறது அப்படின்னு சொன்னால், அதாவது 7 பரப்பு காணியோட நீங்கள் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக சொல்கிற விலை 8,50,00,000 ரூபா சொல்கிறாங்க உரிமையாளர். நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். யாராவது சண்டிலிப்பாய் சலங்கான பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்களா, பிரதான வீதியோரமாக இருக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற 2 இலக்கம், மேலே இருக்கிற இலங்கை இலக்கம், அப்படி இல்லைண்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 7 பரப்பு காணிக்கு இருக்கிற இந்த வீட்டை பிரித்தோ அல்ல தனியாகவோ காணியோ வீட்டையோ நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் பதிவேற்றி கொள்ள முடியும். யாராவது வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ இல்லை சட்டத்தினூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கல் செலுத்துக மிக முக்கியமாக அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.